அன்புள்ளம் கொண்டவர்களே, இன்று எதையோ நம்பி நமது வாழ்க்கை நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்னை நம்பிப்போ, என்னை மட்டும் முழுமையாக நம்பு, நான் முழு முதல் காரணராக உன்னோடு இருக்கிறேன் என்ற உணர்வை இன்றைய வார்த்தை வழியாக கடவுள் நமக்கு தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகிறார். வாங்க, வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அவரை முழுமையாக அறிந்து கொள்ளுவோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். எனக்கு அருமைக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, அவர்களின் உடல் நலனை குணமாக்கியதும் நானே, அவர்கள் என்னை உணரவில்லை. பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைந்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தில் இருந்த நுகத்தடியினை நான் தூக்கி எறிந்தேன் என்று சொல்லப்படுகிறது. எங்கும் நமக்கு இவ்வளவு சலுகைகளும் வாய்ப்புகளும் கிடைக்காது அன்புக்குரியவர்களே. நாம் ஒரு கம்பெனியை நம்பி போலாம், நம் உறவினர்களை நம்பி போலாம், நமக்கு தெரிந்தவர்களை நம்பி போலாம். ஆனா இந்த அனைத்து சூழ்நிலைகள் நம்பி நாம் போருகின்ற பொழுது அங்கு நிச்சயமாக ஒரு தடைகள் இருக்கும். நமக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோனோ, ஒரு கம்ஃபர்ட் லைஃபோ நிச்சயமா இவர்களால் கொடுக்க முடியாது. ஆனால் என்னை நம்பி போ, கொடையாக பெற்றீர்கள், கொடையாக கொடுங்கள், என்னை முழுமையாக நம்பி போங்கள் என்பதை தான் இன்றைய நற்செய்தியிலும் சீடர்களுக்கு அழகாக அவர் சொல்லுகிறார். சென்று அவர் அழகாக அவர்களுக்கு பயிற்றுவிக்கிறார். குணமாக்கும் வல்லமை, இறந்தோரை உயிர்த்தெழச் செய்யும் ஆற்றல், பேய் ஓட்டும் வரம், மனிதனை மனிதனோடும் சமூகத்தோடும் ஆண்டவரோடும் இணைக்கும் கொடைகளை அவர் கொடுத்து அனுப்புகிறார். ஆனா இத்தனை கொடைகளும் கொடுத்து அனுப்புகிற அவர் ஒன்று சொல்லுகிறார், பணத்தை நம்பியோ பொன்னையோ பொருளையோ நம்பியோ செல்ல வேண்டாம், என்னை நம்பி செல்லுங்கள். ஏனென்றால் உணவு உடை இடம் தேடி அலைய வேண்டாம், நாம் ஏற்பாடு செய்கிறோம் என்று அவர் ஆணித்தரமாக சீடர்களுக்கு சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கெல்லாம் நாம கடவுளை முழுமையாக நம்பி அவர் மீது ஆணித்தரமாக வைத்து நாம் எங்கு செல்லுகிறோமா என்பதை உணர்ந்து பாருங்கள். உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றிய உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வை, அவன் உன்னை காப்பான் என்று சொல்லுவது போல பிலிப்பியர் 4:6 அழகாக உணர்த்துகிறார். என்னை பற்றி எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தையும் வழியாக கடவுள் உன் விண்ணப்பத்தை எடுத்து வை என்று சொல்கிறார். கடவுளிடம் உன் விண்ணப்பத்தை எடுத்து வை, எதை பற்றியும் கவலைப்படாத, என்னை நம்பிப்போ. இன்னைக்கு அவர்களை முழுமையாக என்னை நம்பி போங்கள், நான் உங்களுக்கு வழித்துணையாக இருப்பேன் கடவுள் சொல்லுவது போல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த ஒரு செயலை செய்து கடவுளை முழுமையாக நம்புங்கள். யாரையும் நம்ப வேணாம், உங்கள் சுற்றி இருக்கிற யாரையும் நம்ப வேணாம், அவரை நம்புங்கள். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், உங்கள் குடும்பத்தில் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் செல்லுவீர்கள். அன்புமிக்கவர்களே, யோசுவா 1:9 சொல்லுவது போல, வீறுகோள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுள் ஆண்டவருமான நான், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். அவர்தான் இருப்பார். அதைத்தான் இன்றைய சீடர்களுக்கு வலியுறுத்துகிறார். போய் எல்லா வீட்டுக்கு அமைதி சொல்லுங்க, ஆனா ஏற்றுக்கொள்ளாத வீட்டை விட்டு வரும்போது காலை உதறிவிட்டு வாங்க, அந்த தூசி அவர்களுக்கு தண்டனைக்குரியதாக மாறும் என்று சொல்கிறார். இப்பேற்பட்ட சலுகை யாருங்க தர முடியும்? அவரை நம்பி எல்லாத்தையும் செய்யுங்க. அவரே அனைத்திற்கும் அனைத்துமாயிருந்து வழி நடத்துகிறார். நானே உண்மை கடவுள், நான் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள் என்று அவர் வலியுறுத்தி கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 103:10 உணர்த்துவது போல, அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. இதை உணர்ந்து சீடர்கள் முழுமையாக செயல்படுத்தி அவரை நம்பியது போல நாமும் அவரை நம்புவோம். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இன்று வாழுகின்ற இந்த உலகிலே, இந்த நூற்றாண்டிலே நாங்கள் அனைவரும் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். யார் மீதோ நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உம்மீது ஆழமான நம்பிக்கை வைத்து உம்மையே முழுமையாக நம்புகிறோம். எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.